This is more than legacy. This is a source of inspiration, sharing the journey of discovery. PSN College of Engineering and Technology. தமிழகத்தில் பருவமழை தீவிரமெடுத்துள்ள நிலையில் கோவை, நீலகிரி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் மழையினால் ஏற்பட்டுள்ள சேதங்கள் பொதுமக்களை கடுமையாக பாதித்துள்ளன. நீலகிரி மாவட்டத்தில் 5வது நாளாக பெய்து வரும் கனமழையால் நகரின் பல்வேறு பகுதிகளில் சாலைகள் சேதமடைந்துள்ளன. கூடலூர் அருகே உள்ள செம்பாலா பகுதியில் சாலை மிக மோசமான நிலையில் காணப்படுவதால் அதில் பயணிக்க முடியாமல் வாகன ஓட்டிகள் சிரமமடைந்து வருகின்றனர். தொடர் மழையின் காரணமாக சுற்றுலா பயணிகளின் வருகையும் குறைந்துள்ளதால் சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி காணப்படுகின்றன. உதகை கல்லட்டி மலைப்பாதையில் மண் சரிவு ஏற்பட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. 20வது கொண்டை ஊசி வளைவு அருகே சாலையில் பாறை உருண்டதால் மண் சரிவு ஏற்பட்டு மரங்கள் விழுந்துள்ளன. சேதமடைந்த சாலையை சரி செய்யும் பணியில் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டுள்ளனர். பெம்பட்டியில் 100 மீட்டர் தொலைவுக்கு மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. கனமழையால் தொட்டபெட்டா உள்ளிட்ட இடங்களில் மரங்கள் முறிந்து விழுந்தன. புத்தூர் வயல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு விவசாய நிலங்களுக்குள் தண்ணீர் புகுந்ததால் பீன்ஸ், மேரக்காய் உள்ளிட்ட பயிர்கள் தண்ணீரில் மூழ்கின. கோவையின் பல்வேறு பகுதிகளிலும் 4வது நாளாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த அதிகனமழையால் நொய்யல் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சித்திரை சாவடி தடுப்பணையில் வினாடிக்கு 500 கன அடிக்கும் மேல் தண்ணீர் வெளியேறி வருகிறது. குனியமுத்தூர் வாய்க்காலுக்கு வினாடிக்கு 50 கன அடி தண்ணீர் செல்கிறது. இதனால் குளங்களுக்கு நீர் வர தொடங்கியுள்ளதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். இதனிடையே ஆற்று நீரில் அடித்து வரப்படும் மரங்களை அப்புறப்படுத்தும் பணியையும் பொதுப்பணித்துறை மேற்கொண்டு வருகிறது. தொடர் கனமழையால் மேட்டுப்பாளையத்தில் உள்ள பில்லூர் அணை 2வது நாளாக நிரம்பி வழிகிறது. அணைக்கு நீர்வரத்து சற்று குறைந்திருந்தாலும் 10,500 கன அடி உபரி நீர் தொடர்ந்து பவானி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது. இதனால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வால்பாறையில் தொடர் மழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. சோலையார் எஸ்டேட் செல்லும் வழியில் மரம் விழுந்து போக்குவரத்து